கங்கா ஒரு ஏழை குடும்பத்துல கல்யாணமாக. கங்காவுக்கு 7 வயசு பையன். பேரு ரமேஷ். பக்கத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறான். கங்காவோட கூட பிறந்த தம்பி கல்யாணம். பத்திரிக்கை மட்டும் வந்து விட்டுச்சு. மதிப்பு இல்ல, பேச்சு இல்ல. நாளைக்கு காலை கல்யாணம். கையில ₹1 கூட இல்ல. ரமேஷுக்கு கல்யாணத்துக்கு போட ஒரு நல்ல சட்டை கூட இல்ல. கங்கா கணவன் கிட்ட சொல்றா, பையனுக்கு ஒரு சட்டையும் கொஞ்சம் காசும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கெஞ்சுற குரல்ல கங்கா கேக்குறதுக்கு கணவன் முரளி வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். மணி 6, 7, 8. வாசல் கதவு திறக்கல. கங்கா வாசல்ல நின்னுகிட்டு மனசுக்குள்ள அழுகிறான். பணம் இல்லாததுனால என் தம்பி கல்யாணத்துக்கு போகாம இருந்தா என் பையன் என்ன நினைப்பான்? அப்போ ரமேஷ் மெதுவா கேக்குறான், அம்மா, நான் கல்யாணத்துல நல்லா இருக்கணுமா? அந்த ஒரு கேள்வி கங்காவோட இதயத்தை உடைச்சிடுச்சு. அந்த நேரம் கணவன் இரும்பு கடையில வேலை முடிச்சிட்டு வெளியே வர்றான். வழக்கமா போகும் மதுக்கடை முன்னாடி நிக்கிறான். அப்போ கடையோட வாசல்ல ஒரு சின்ன கண்ணாடியில அவனோட முகம் தெரியுது. அந்த முகத்துல அவன் தன்னையே அடையாளம் காண முடியல. அதே நேரம் ரமேஷ் காலையில சொல்லிய வார்த்தை அவன் காதுல ஒலிக்குது. அப்பா, நாளைக்கு நான் நல்லா இருக்கணுமா? அவன் நின்னுட்டான். கண்ணு நனைஞ்சது. நான் குடிக்கிறதுனால என் பையன் தலை குனிஞ்சு நிக்க கூடாது அவன் மனசு சொல்லுச்சு. அன்னைக்கு அவன் மதுக்கடைக்கு போகல. அவன் கையில இருந்த கொஞ்சம் பணத்துல ஒரு புது சட்டை வாங்கினான். பையனுக்கு பிடிச்ச கேக்கு, பிரியாணி எல்லாம் வாங்கிக்கிறேன். மிச்ச பணத்தை கங்காவுக்காக சேமிச்சான். நேரம் நைட்டு 11. வீட்டு கதவு தட்டும் சத்தம். கங்கா பயத்தோட கதவை திறக்கிறா. குடிச்சிட்டு வந்திருப்பானோ இதயம் நடுங்குது. ஆனா அவளுக்காக காத்திருந்தது ஒரு பெரிய அதிர்ச்சி. அவன் குடிக்கல. கையில புது சட்டை, பையனுக்கு பிடிச்ச கேக், பிரியாணி, கையில கொஞ்சம் பணம். அவன் கங்காவோட கைய பிடிச்சுக்கிட்டு சொல்றான், இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. காசு ரொம்ப இல்ல. ஆனா பையனுக்கு சட்டை வாங்கியிருக்கேன். கொஞ்சம் பணம் இருக்கு. இத வச்சு நம்ம கல்யாணத்துக்கு போகலாம். யாரும் மதிக்கலன்னு கவலைப்படாத. இனிமே உங்களை பாத்துக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. 4 பேர் மதிக்கிற மாதிரி நம்ம இனிமே வாழ போறோம். கங்கா ஒரு கேள்வி கூட கேட்கல. கண்ணுல கண்ணீர் மட்டும் வந்துச்சு. அவனை அப்படியே கட்டி அணைச்சுக்கிறான். ரமேஷ் ஓடி வந்து புது சட்டை போட்டு காட்டுறான். அம்மா, நான் நல்லா இருக்கேனா? அந்த சின்ன வீட்டுக்குள்ள அன்னைக்கு பணம் குறைவு, ஆனா அன்பும், சந்தோஷமும், நம்பிக்கையும் நிறைய இருந்துச்சு.